விஷயங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே நடக்கும். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கிறேன். உங்களோட உறவுகள் யாராச்சும் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே லைஃப் ஸ்டைல் தான் டெய்லி நடந்துகிட்டு இருக்கோம். மேபி சொல்லியிருப்பாங்க, மேபி சொல்லாமல் இருப்பாங்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் டெய்லி நடக்கிற விஷயங்கள் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்திருக்கிறேன். ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் ஒரு ஹாஸ்டலில் தங்கிட்டு வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போ தாங்க எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. மணி வந்து 7 மணி ஆயிடுச்சு. இப்படி ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு 7:30 மணி ஆயிரும். டே அப்படின்னாலே எல்லாருக்குமே காலையில் தான் ஆரம்பிக்கும். பொதுவாக எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்கல்ல, அவங்களோட டே எப்போவுமே சாயங்காலமே ஆரம்பிக்கும். ஏன்னா நாளைக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதனால் எங்களோட டே வந்து சாயங்காலம் தான் ஆரம்பிக்கும். இதுதாங்க நாங்கள் தங்கியிருக்கிற ஹாஸ்டலு. எல்லோரும் வேலை விட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதிகபட்ச பேருக்கு வந்து 7 மணி வேலையாக இருக்கும். ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு 7:30 7:45 அந்த டைம் ஆயிரும். அப்படியே மளிகை சாமான் வாங்க போகும்போது பக்கத்துலேயே வந்து நம்ம ஹோட்டலும் இருக்கும். நம்ம வர்ற பசிக்கு எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க விதவிதமாக. வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு அமௌண்ட் காலி ஆயிரும். அதனால் கண்ணை மூடிக்கிட்டு நேரே கடைக்குள்ளே போகிறது, எது வந்தாலும் ரூமில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எல்லா விதமான இதுவும் கிடைக்குங்க. அதாவது காய்கறிகள் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், இறைச்சி, மீன், நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஜாமான் இங்கேயே வாங்கிக்கலாம். அப்படியே கடையில் இருந்து சாமான் வாங்கியாச்சு. இனிமேல் ரூமுக்கு போயிட்டு சமைக்கணும். அதுதான் பெரிய வேலை. வர வர விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்ன வாங்குறேன்னே தெரியலைங்க. ஆனால் $17 ஆயிடுச்சு. ஏதோ கொஞ்சம் ஜாமான் தான் வாங்கின மாதிரி இருந்து. மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் இடையில பிரேக்கே கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அப்படியே கண்டினியூ வேலை பார்க்குறது. பசின்னா கொலை பசியாக இருக்கும். அதனால அந்த பசியை ஆற்றுறதுக்காக வந்த உடனே இந்த மாதிரி வேர்க்கடலை ஏதாவது வறுத்து வச்சுருப்பான். அப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு அள்ளி வாயில் போட்டுருவோம். அதுதான் அடுத்து 2 மணி நேரம் சமைக்கிற அந்த இதுக்கு பசி ஆற்றுற மெயின் ஐட்டம். எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம அண்ணன் ரசத்துக்கு எல்லாம் கலந்துட்டு இருக்கிறாரு. இதுதான் என்னோட வசந்த மாளிகை. என்னோட வீடு தான் இருக்கு பாருங்க. இதுதான் என்னோட வீடு. ஒரு ஃபேன் இருக்கும், தலகாணி இருக்கும், போர்வை இருக்கும், அப்புறம் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் சின்ன சின்ன ஜாமான் போட்டு வச்சுப்போம். இங்கே ரொம்ப விசேஷமானது என்னென்னா இடம் பிடிக்கிறதுங்க. அதனால் வந்த உடனே வாஷிங் மிஷினுக்கு இடம் பிடிக்கணும், சமைக்கிறதுக்கு இடம் பிடிக்கணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா 12 பேர் இருக்கிற ரூமு, எல்லாம் ஒரே நேரமாக வேலை முடிச்சு வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்த உடனே வேகமாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாஷிங் மிஷினில் போய் ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கணுங்க. அதுக்காக ஓடுறது. ஆனால் நம்ம வர்றதுக்குள்ளாடி ஆல்ரெடி இங்கே ஃபுல்லாகிடுச்சு. ஒரு ரவுண்டு ஓடிட்டு இருக்கு. பக்கெட்டில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இது 2 துவைச்சி வர்றதுக்குள்ளே விடிஞ்சிருங்க. அடுத்தபடியாக வந்த உடனே சோறு போட்டுருவான். ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் பக்கத்தில் அவன் சோறு வைக்கிறதுக்கு எலக்ட்ரிக் குக்கர் தான். இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி, என்ன குழம்பு வச்சாலும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா, அது கம்பல்சரி. அதுக்கப்புறம் தான் என்ன குழம்பு வைக்கிறதுன்னே தீர்மானிக்கிறது. அந்த மாதிரி வேக வேகமாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு குழம்பு வைக்கலான்னு அங்கிட்டு போனால் அடுப்பு ஃபுல்லாகிடுச்சுங்க. அடுப்பில் இடமே கிடைக்கலைங்க. ஹாஸ்டலில் சமைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை தாங்க. அடுப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, இதுக்கு மேலே அடுப்புக்காக வெயிட் பண்ணால் இன்னும் ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு குளிச்சுட்டு வருவோம். குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளாடி மற்றவங்க எல்லாரும் சமைச்சு முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு வேகமாக போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த வெக்கையில் திரும்ப ரொம்ப வேர்த்து ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிரும். அதனால மேக்ஸிமம் சமைச்சிட்டு தான் குளிக்க போகிறது. ஆனால் வேறு வழி இல்லைங்க. அதுக்கு மேலே இனி வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பு இடம் பிடிச்சி சமைக்கிறதுக்குள்ளே லேட் ஆயிரும். அப்புறம் திரும்ப குளிச்சுட்டு வந்து இன்னும் ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்குள்ளாடி நம்ம தம்பியை பாருங்கள், சீக்கிரமாக வந்துட்டான். அடுப்பு இடம் கிடச்சிச்சு, சமைச்சு முடிச்சு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டான். நான் இனிமேல் தான் குழம்பே வைக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்ததுனால சீக்கிரமாக வேலை முடியும். அப்படியே சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சுங்க. எப்படியும் ஒரு 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் என்னோடய சமையலுக்கு பொறுமையாக தான் சமைப்பேன். இப்போவே பாருங்கள், மணியை பாருங்கள், மணி 8:45 ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நான் வெங்காயமே கொட்டியிருக்கிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நேரம் காமிக்கல வீடியோ, ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். அதனால் நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளாட்டி நமக்கு சோறு ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு மத்தியானம் சாப்பிட வேண்டிய சாப்பாடை முதல்ல பேக் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா காலையில் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் சுத்தமாக டைம் கிடைக்காது. அதனால் நைட்டே வந்து இந்த மாதிரி பேப்பரில் வந்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். ஏன் அப்படின்னா சில நேரங்களில் சாப்பாடு கெட்டு போயிடும் மத்தியானம். அதனால் வந்து சரி எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். காலையில் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்புறம் நைட்டு சாப்பாடுங்க. இவ்வளோ தாங்க சாப்பிட்றோம். ஏன் இவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆல்ரெடி பசி, நம்ம எங்கள் ஊரில் சொல்லுவாங்களே பசி செத்து போயிடுச்சு அந்த மாதிரி. ஏன்னா மணி 9:30 9:45 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னத்தை சாப்பிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் சாப்பிட்ற ஆசையே போயிருங்க. அவ்வளோ அந்த டைமில் ஆகும்போது சமையல் முடியும் போதே ஒரு மாதிரி ஆயிரும். சரி ஏதோ சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சாப்பிடுவோம். அதோட வேலை முடியாதுங்க. அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவணும். இதுக்கெல்லாம் தனியாக ஆள் கிடையாதுங்க, நாங்கள் தான் க்ளீன் பண்ணணும். அப்படி வேகமாக எல்லா பாத்திரத்தையுமே அப்பப்போ அந்தந்த நேரம் யூஸ் பண்ணுற பாத்திரங்களை எல்லாம் அப்பப்போவே க்ளீன் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால அப்படி யாரும் வைக்க மாட்டாங்க. அதோட வேலை முடியலைங்க. அப்புறம் ரூம் க்ளீனிங் டேன்னு ஒன்று வருங்க. அந்த க்ளீனிங் டே வந்துச்சுன்னா அதுக்கு மேலே வேலைங்க. கிச்சனு, டாய்லெட்டு, ஹாலு, ரூமு எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம். டெய்லி ஒவ்வொரு ஆள் பண்ணுவாங்க. அப்படியே டைம் ஆயிடுச்சுங்க. இப்போவே நெருக்கி 11 மணி பக்கத்தில் ஆயிடுச்சு. சரி வேக வேகமாக க்ளீன் பண்ணுவோன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் இங்கே வந்தால் கக்கூசு கழுவி தாங்க ஆகணும். நம்ம ஊரில் தாங்க செல்ல பிள்ளை. இங்கே வந்தால் நம்ம சாதாரண ஒரு ஆள் தான், 10ஓட 11.
அந்த மாதிரி தான். யாராக இருந்தாலும் ரூமில் இருக்கிறவங்க இதை எல்லாருமே பண்ணுறது தான். அப்படி வேக வேகமாக எங்கள் ரூமெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக தாங்க இருக்கும். ஹாஸ்டலாக இருந்தால் கூட ஃப்ளோரெல்லாம் நீட்டாக தான் இருக்கும். அப்படி எத்தனை மணிக்கு லேட்டாக வந்தாலும் எல்லாருமே க்ளீன் பண்ணுறது தான். ஏன் அப்படின்னா க்ளீன் பண்ணி வச்சா தாங்க நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்க்கும்போதே ஒரு மாதிரி கசகசான்னு இருக்கும். நமக்கும் அந்த காலையிலே மைண்ட் அப்செட் ஆயிரும். என்னோடய க்ளீனிங் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லையா பாருங்கள். கிச்சன் எல்லாம் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு. இது வந்து ஃப்ளோர் எல்லாமே மாப்பு போட்டுருவோம். அது இல்லாமல் ஹாஸ்டல்ல இருந்து க்ளீன் பண்ணுவாங்க 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி. மணி 11:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் ஓடிட்டு தாங்க இருக்குது. இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் இன்றைக்கி துணியை வாஷிங் மிஷினில் போட முடியாது. சரி, யாராச்சும் புண்ணியவான்கள் லேட்டாக தூங்குறவங்க போட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இது வந்து நேற்றைக்கு துவைச்சி காயப்போட்ட துணி. இன்றைக்கி துவைக்கிறத நாளைக்கு காய போட்டுருவோம். அவ்வளோதாங்க, தூங்க போகிறோம். நைட் ஆயிடுச்சு. போய் மணி 11 தாண்டிடுச்சுங்க. ஓகே, பாய் பாய், குட் நைட். வீடியோ முடியலைங்க, வீடியோ கண்டினியூ ஆகும், பார்த்துட்டே இருங்க சரியா. நான் 7 மணிக்கே என் மகன் என்னை எழுப்பி விட்டுட்டான். என் மகனே, அப்பா தூங்கவே இல்லைடா, அதுக்குள்ளாடி எழுப்பி விட்டியடா, அதுக்குள்ளாடி எப்படா மணி 5:15 ஆயிடுச்சு, இப்போ தானப்பா போய் படுத்தேன் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும் காலையில். எப்போவுமே டெய்லி காலையில் நடக்கிற ஒரு விஷயந்தான். எந்திரிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு 10 நிமிஷம் எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருப்பான். என்னடா வாழ்க்கை இது, நினச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி தூங்க கூட முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இந்த சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி, சிவாஜி நீ பேசாமல் ஊருக்கே போயிரு அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்டெல்லாம் வேறு தோணும். சரி, இதுக்கு மேலே உட்காந்துருந்தா லோரியை விட்டுருவோம். அதுக்கு மேலே லீவ் ஆயிரும், சம்பளத்தை வேறு டபுளாக கட் பண்ணிடுவாங்க. வேகமாக போர்வையெல்லாம் எடுத்து மடித்து வச்சுருவோம். நைட்டு என்ன பண்ணிட்டு படுத்து தூங்கினோமோ அந்த வேலை திரும்ப அப்படியே கண்டினியூ ஆகுங்க. எந்திரிச்ச உடனே ரூமில் இருந்து வெளியே வந்தோடனே முதல்ல ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நைட் வச்சோம் இல்லை சாப்பாடு, அந்த சாப்பாடை எடுத்து வெளியே வச்சுருவோம். நான் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகும்போது இது தண்ணி இதாயிரும். எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டாங்க பாருங்கள். எல்லாரும் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டு, அம்மா தோசை ஊற்ற ஆரம்பிச்சாரு, பக்கத்தில் டீ போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லோரும் ஒரே நேரம் எந்திரிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா, அதனால கொஞ்சம் முன்னாடியெல்லாம் 4:30 மணிக்கெல்லாம் ஆளுங்க எந்திரிச்சிருவாங்க பார்த்துக்கோங்க. அப்படியே மூஞ்சியை கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டோன்னா நம்ம லைவுக்கு வந்துடும். அது வரைக்கும் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு மைண்டு. ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் தான் ஓஹோ ஆமாம் வேலைக்கு போனோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய வேலை இருக்குது அப்படின்னு காலையிலே திரும்ப சட்டியும் கரண்டியும் கையில் எடுக்க வேண்டியதான். நைட் வச்ச குழம்பை வந்து சூடு பண்ணிடுவோம் நல்லா. ஏன்னா மத்தியானம் கெட்டு போயிடும். ஏன்னா நைட்டே வைக்கிறது இல்லை, சில நேரங்களில் நம்ம கவரில் கட்டி எடுத்துகிட்டு போகும்போது கெட்டு போயிடும். அதனால் நல்லா சூடு பண்ணிடுவோம். அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் காலையில் குழம்பு வச்ச சட்டி, அப்புறம் வந்து சோறு வச்ச குக்கரு அதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க போகணும். எல்லாம் அப்படியே போட்டுட்டு போக முடியாது. ரூல்ஸுன்னா ரூமில் அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி எல்லோரும் தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. நமக்கு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் நைட்டு வந்து ஏதோ புண்ணியவான் வந்து துணியை போட்டிருக்காங்க வாஷிங் மிஷினில். காலையில் வந்தோன்னே இந்த துணியை எடுத்து காய வச்சுட்டோம். இதுக்கு மேலே என்ன, வேகமாக நம்மளோட காலை கடன்கள் எல்லாத்தையும் வேகமாக முடிக்கணும். டைமே இருக்காதுங்க. அவசரம் ஒன்றுத்துக்கு இடத்த பிடிச்சி வேகமாக குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. அப்படியே கம்பெனி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம சூடு பண்ணி வச்ச குழம்பு எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி கவரில் வந்து குழம்பை கட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்புறமா வந்து காலை சாப்பாடு வந்து நான் இங்கேயே சாப்பிட்ருவேன். நிறைய பேர் அங்கேயே எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. நான் என்ன பழைய சோறு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நைட்டு சாப்பாடு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். என்னடா குழம்பு திரும்ப மாறிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. இந்த வீடியோ வந்து நிறைய நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த வீடியோ. நான் ஒரு ஆளுங்க, நான் என்னங்க பண்ணுறது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த வீடியோஸ் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு இருக்குங்க. பழைய சோறு சாப்பிடுவோம், இல்லைன்னா ஏதாச்சும் காய்கறிகள் வேக வச்சு சாப்பிடுவோம், இல்லைனா கடலை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம். ஆனால் பெஸ்ட்டு வந்து இந்த பழைய சோறு தாங்க ஐயா. இந்த பழைய சோறை குடிச்சிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா வயிறு அப்படியே டான்ஸ் ஆடும்ல நின்றுக்கிட்டு, ஏய் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு அவ்வளோ குழுகுலுன்னு இருக்குங்க. ஆனால் யாருக்கே குடிக்கிறா, யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க பழைய சோறு சாப்பிட்டா அன்னைக்கு ஃபுல்லாகவே. நம்ம தம்பியோட காலை சாப்பாடு ப்ரெட்டு, அப்புறம் ஒரு வாழைப்பழம், அப்புறம் வந்து ஒரு டீ, ஒரு 3-in-1 பேக்கெட்டு. முன்னாடி பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தான், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டான், அதனால் இப்போ ப்ரெட்டுக்கு வந்துட்டான். இன்னும் நிறைய பேர் காலையில் வெறும் ஒரு டீயை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்கங்க. அந்த ஒரு டீயோட தான் அன்னைக்கு காலையில் பொழுது ஆரம்பிக்கும். அப்படியே வீடியோ எடுத்து ரொம்ப லேட் ஆகுதுங்க. அதை கிளம்ப போகிறேன். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நான் லாஸ்ட்டு தான் ரூமில் இருந்து கிளம்புறேன். ரொம்ப டைம் ஆச்சு. லோரி போயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. அன்னைக்கு சம்பளமும் போச்சு, மேற்கொண்டு வேறு ஃபைன் வேறு எக்ஸ்ட்ரா ஒரு $50 கட் பண்ணிடுவாங்க. அதனால் லோரிக்காக ஓடணும். இப்போ ஓடுறதாங்க, இனி சாயங்காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கணும். எல்லோரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. வேகமாக போயிட்டே இருப்பாங்க. அப்படியே சைட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாதுங்க. சைட்டில் வந்து நம்ம தம்பி வந்து மணிவேலு தம்பி வந்து காலையில் சாப்பாடு சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். என்ன சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு தான், சோறு தான். அதிகம் பேரோட சாப்பாடு இந்த மாதிரி சோறாக தான் இருக்கும். ஊரில் தான் கேட்குறதுக்கு இட்லி தோசை பூரின்னு விதவிதமாக. இங்கே அதிகமாக ஏன்னா காலையில் எழுந்திரி சமைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால்
பேசாமல் கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு காலையில் எடுத்துகிட்டு வந்து காலை சாப்பாடு சாப்பிட்ருவாங்க. அப்படியே டைம் ஆயிடுச்சுங்க, வேலையை கிளம்ப போகிறோம். முதல்ல வந்து காதுக்கான பாதுகாப்பு, காது அடைப்பான் முதல்ல வைக்கணும். 24 ஹவர்ஸும் எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாலும் காதுக்குள்ளே அது இருந்துகிட்டே தான் இருக்கும். சாயங்காலம் அப்படியே மெயின் இருக்கும் காது. அதுக்கப்புறம் ஏதாவது மேலே வேலை பார்த்துருக்கும் தூசியெல்லாம் விழுந்துடும், அதுக்காக ஒரு கவரை போட்டுருவோம். அப்புறம் கண்ணுக்கு பாதுகாப்புக்கு கண்ணாடி, தலை பாதுகாப்புக்கு வந்து ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் கைகளை பாதுகாக்கிறதுக்கு கை உறைகள், அது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே ஜாமுன்னு வேலையை கிளம்பிட வேண்டியது. அப்படி என்னப்பா நீ வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இது வந்து நெட்லேருந்து எடுத்த வீடியோஸ் தான். அதாவது நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல எங்கேயும் வீடியோ எடுக்கிற அனுமதி கிடையாது. இந்த மாதிரி ஹேக்கிங் ஒர்க்கு, டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்குக்குள்ளாடி ஃபேக்ட்ரி ஒர்க்கு ஹேக்கிங் பண்ணுறது, அப்புறம் அதில் வந்து உள்ளாடி வந்து கல் கட்டுறது, சிமெண்ட் பூசுறது, அந்த மாதிரி வேலை தான். அப்படியே மத்தியான சாப்பாடு டைமுக்கு வந்தாச்சு. நம்ம நைட்டு கட்டி வச்சோம்ல அந்த சோறு தான் இப்போ இந்த மாதிரி இருக்கும். மத்தியான சாப்பாடெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா எல்லா ரூம்லேயும் ஒவ்வொருத்தங்களோட சமையல் எல்லாமே மத்தியானம் ஒரே டேபிளுக்கு வந்துடும். விதவிதமாக வெரைட்டியாக சாப்பிடலாம். நீ என்ன குழம்பு கொண்டு வந்த அப்படின்னு சாப்பிட்டுட்டு எங்கிட்டாச்சும் ஓரமாக எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே சுருண்டு படுத்துருவான் ஒரு மணி நேரம். அதுக்கப்புறம் திரும்பவும் வேலைக்கு போயிடுவோம். 1 மணிக்கு போயிட்டோன்னா திரும்ப 7 மணி ஆயிரும். 7 மணி வரைக்கும் வேலை. அப்படியே வேலை முடிச்சு வந்த உடனேயே வேலை வந்து வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறது தான். என்ன தான் வேலை இடத்துல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் என்ன இருந்தாலும் வீட்டுக்கு ஃபோன் அடித்து எல்லார்கிட்டையும் ஒன்று சந்தோஷமாக பேசும்போது தான் மனசுக்கே ஏதோ இன்றைக்கி ஒரு டே வந்து முடிஞ்ச ஒரு ஃபீலே வரும். ஏன்னா இந்த ட்ராவலிங் டைம் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கிற அந்த டைமு. மற்ற மாதிரி ரூமுக்கு வந்துட்டானா பார்த்தீங்கல்ல எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னு. அதனால் வீட்டில் வந்து பேசுகிறதுக்கும் நமக்கு டைம் கிடைக்காது. அதனால் அந்த பஸ்ஸில் லோரியில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற அந்த டைம்லேயே வீட்டில் ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் பேசி முடிச்சுட்டு திரும்பவும் ரூமுக்கு வந்து திரும்பவும் அதே மாதிரி என்னென்ன நடந்துச்சோ எல்லாம், கடைக்கு போகணும், ஜாமான் வாங்கணும், ரூமுக்கு வரணும், சமைக்கணும், க்ளீன் பண்ணணும், தூங்கணும், திரும்ப காலையில் எழுந்திரிக்கணும். இதே தாங்க திரும்ப ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். என்னை மாதிரி வெளிநாட்டில் தங்கி இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட உறவுகள், உங்களோட சொந்தங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணி, தேங்க்ஸுப்பா, எங்களுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற, எங்களுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து அங்கே தங்கிட்டு இருக்கிற, நீ பார்த்து பத்திரமா சேஃபாக வேலையை பாரு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் எனக்காக. சரியா? ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.